அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக பித்த வாயுவினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், அதை சரி செய்து கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை திப்பிலியை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். திப்பிலி 5 கிராம், மிளகு 5 கிராம், இந்துப்பு 5 கிராம், வறுத்து தூள் செய்த பெருங்காய பொடி 5 கிராம், சுக்குத்துண்டு 5 கிராம், ஜீரகம் 5 கிராம், ஓமம் 5 கிராம், கருஞ்சீரகம் 5 கிராம், பனங்கற்கண்டு 50 கிராம், தேன் தேவையான அளவிற்கு. அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களை ஒன்றாக சேர்த்து தேனை தவிர்த்து மற்ற பொருட்களை அரைத்து தூள் செய்து எடுக்க வேண்டும். அத்தனை பொருட்களையும் எடைப்படி சேர்த்து அற்புதமான முறையில் நாம் அரைத்து பொடியாக வைத்துள்ளோம். இதை பித்த வாயு என்று சொல்லக்கூடிய நோய் உடையவர்களும், அனல் மந்தம், வயிற்று குன்மம் என்று சொல்லக்கூடிய இதர நோய் உடையவர்களும் இந்த மருத்துவத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துகின்ற விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். அரைத்து எடுத்த மூலிகை பொடியை வெற்றிலையில் 3 கிராம் எடுக்க வேண்டும். அடுத்ததாக எடுத்துக்கொண்ட பொடியின் மீது சுத்தமான பசுந்தேன் தேவையான அளவிற்கு விட்டு நன்றாக கலக்கிக் கொள்ள வேண்டும். அதி அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த பொடியை பித்த வாயு என்று சொல்லக்கூடிய நோய் உடையவர்கள் இரவு வேளையில் உணவிற்கு பின் அரை மணி நேரம் கழித்து இதை பயன்படுத்தி வந்தால் படிப்படியாக பித்த வாயுனால் ஏற்படக்கூடிய பல நோய்கள் விலகும். கண்கள் வறட்சி நீங்கும், வாய்க்கசப்பு மாறும், மலச்சிக்கல் படிப்படியாக தீர்ந்து உடல் ஆரோக்கியமாக மாறிவிடும். மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த சூரணத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக வாத நோயை முற்றிலும் தீர்ப்பதற்காக ஆமணக்கு விதையை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது கடுமையான வயிற்று வலி மற்றும் அஜீரணம் நீங்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். பொதுவாகவே வயிற்று வலியும் அஜீரணமும் ஒன்றோடு ஒன்று வரக்கூடிய நோய்கள். அஜீரணத்தன்மை ஏற்பட்டால் உண்ட உணவு செரிமானம் ஆகாமல் நெஞ்சு கரித்தல் ஏற்படும். ஒரு வகையான புளித்த ஏப்பம் வந்து உணவு சீர்படும். ஒரு வகையான புளித்த ஏப்பம் ஏற்பட்டு உணவு செரிமானம் ஆகாமல் கடுமையான வயிற்று வலி தோன்றும். இவை நாளடைவில் மலச்சிக்கலாக மாறி மலக்குடல் வழியாக நமக்கு பல நோய்களை ஏற்படுத்தும். இந்த நோயை முழுமையாக தீர்த்து கொள்வதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான எண்ணெய் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் மிகவும் குளிர்ச்சியான ஒரு பொருள். உடல் உஷ்ணத்தை தணிக்கும், மலச்சிக்கலை தீர்க்கும், வயிற்று வலி, உடல் உஷ்ணத்தினால் ஏற்படுகின்ற சூதக வலி இவையெல்லாம் தணிக்கும். உடல் வெப்பத்தை படிப்படியாக
குறைத்து வெட்டை நோயை போக்கும் என்பதால் நாம் விளக்கெண்ணையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் இஞ்சி, அலர்க்கம், உபகுல்லம் என்று அழைக்கப்படுகின்றன. ஆங்கிலத்தில் ஜிஞ்சர் என்று அழைக்கப்படுகின்றன. அஜீரணத்தை போக்கும், ஜீரண சக்தியை மேம்படுத்தும், நெஞ்சுக்கரித்தல், புளித்த ஏப்பம் மற்றும் மலச்சிக்கல் இவற்றை நீக்கி ஒரு ஜீரண சக்தியாக செயல்படும் என்பதால் நாம் மேல் தோல் நீக்கிய இஞ்சி துண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசும்பால். எந்த ஒரு மருத்துவத்தையும் விளக்கெண்ணெய், தேன், நெய், நாட்டு பசும்பாலோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மருந்தின் வீரியத்தன்மை அதிகரிக்கும், பக்க விளைவுகள் ஏற்படுத்தாது. ஆகையால் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். விளக்கெண்ணெய் 25 மில்லி, நாட்டு பசும்பால் 50 மில்லி, இஞ்சி சாறு தேவையான அளவிற்கு. இப்பொழுது இஞ்சியை நன்றாக மேல் தோல் நீக்கி அரைத்து சாறாக எடுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, அவ்வாறு அரைத்து எடுத்த இஞ்சி சாறு. அன்பான நேயர்களே, நாம் அற்புதமான முறையில் அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். விளக்கெண்ணெய் 25 மில்லி, நாட்டு பசும்பால் 50 மில்லி, இஞ்சி சாறு தேவையான அளவிற்கு. இப்பொழுது கடுமையான வயிற்று வலி மற்றும் அஜீரணத்திற்கான மருந்து ஒன்றை செய்ய போகின்றோம். முதலில் விளக்கெண்ணெய் 2 தேக்கரண்டி எடுக்க வேண்டும். இதில் 4 தேக்கரண்டி நாட்டு பசும்பாலை சேர்க்க வேண்டும். இத்துடன் 1/4 தேக்கரண்டி இஞ்சி சாறு சேர்க்கவும். அத்தனை பொருட்களையும் நன்றாக கலக்கவும். அன்பான நேயர்களே, சுமார் 30 முதல் 50 ஆண்டுகளுக்கு முன் நவீன மருத்துவமனைகள், பல்வேறு வகையான மருத்துவ வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் மனிதர்களுக்கு கடுமையான வயிற்று வலியும் அஜீரணமும் ஏற்பட்டால் இப்பொழுது நாம் செய்து கொண்ட இந்த மருத்துவம் ஒரு கைகண்ட மருத்துவம். உடனடியாக மருந்து பொருள் உள்ளே சென்றவுடன் கண்டிப்பாக வயிற்று வலியை நிறுத்தும், அஜீரணத்தை நீக்கி ஜீரணத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை போக்கும். அற்புதமான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை கடுமையான வயிற்று வலி மற்றும் அஜீரணம் என்று சொல்லக்கூடிய நோய் உடையவர்கள் தினந்தோறும் ஏதேனும் ஒரு வேளை அல்லது பாதிக்கப்படும் போது ஒரு வேளை மட்டும் உணவிற்கு பின் இதை பருகி வந்தால் படிப்படியாக வயிற்று வலி மறைந்துவிடும்.